ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, உனக்கு நான் கொடுக்கும் வாழ்க்கையை எவனொருவனாலும் தடுக்கவே முடியாது. நீ மன நிம்மதியோடு நிரந்தர சந்தோஷத்தோடு வாழ்வாய் தங்கமே, வாழப் போகிறாய். இது உன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு தங்கமே. தங்கமே, உன் முருகப்பா சொல்வதை கேட்பாயா? நான் சொல்வதை கேட்டு தூங்கு தங்கமே. கொஞ்ச காலம் தங்கமே, சிறிது காலம் இந்த உலகத்தை பற்றி மறந்துவிடு. உன்னை சுற்றியுள்ளவர்களை பற்றி மறந்துவிடு. முழுக்க முழுக்க உன்னை பற்றி மட்டுமே சிந்தி உன்னை மெருகேற்று தங்கமே. புதிய விஷயங்களில் உன்னை புகுத்திக்கோ. உனக்கு பிடித்ததை தைரியமாக செய். முதலில் நீ பயப்படுவதை துணிந்து செய். பயிற்சி, முயற்சி, தோல்வி தங்கமே. பயிற்சி, முயற்சி, தோல்வி, இதுதான் சிறிது காலம் உன்னுடைய தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நீ தோல்விகளை பார்க்கிறாயோ, காண்கிறாயோ, பெறுகிறாயோ, அந்த அளவுக்கு நீ உன்னை சிறப்பானவனாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக தரப்படும். அதுவும் இந்த முருகனால் தரப்படும். உன்னை சுற்றி நடப்பவற்றை கருத்தில் கொள்ளவே கொள்ளாதே, எடுத்துக்காதே, அதை பற்றியே எடுத்துக்காதே. நீ சிறப்பானவராக மாறாமல் மற்றவர்களுக்கு உதவி புரிந்து கொள், உதவி செய். அல்லது அறிவுரைகளை கூறச் சென்றால் உன் மீது பல கேள்வி அன்புகள் தொடுக்கப்பட்டுவிடும். நிதானத்திற்கு எடுத்துக்காட்டாக இரு. நீ முருகனின் பிள்ளை. நிதானம் பிரதானம் என்று சொல்லியுள்ளேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லியுள்ளேன். என் பிள்ளை, நீ பொறுமையாக இருக்க வேண்டும். என்ன, நீ புத்திசாலி பிள்ளை. எதிர்கருத்தை மனமுவந்து பெற்றுக்கோ. அதை எதிர்த்து வாதாடாதே, வேண்டாம். எதிர்வாதமே வேண்டாம். எதிர்கருத்தை மனமுவந்து பெற்றுக்கோ, ஏற்றுக்கோ. ஆனால் அதற்காக எதையும் திருப்பித்தர முயற்சிக்க கூடாது. என்ன, நீ என் பிள்ளை. முடிந்தவரை அமைதியாக இரு, போதும். நான் சொல்வதை எல்லாம் கேட்டால், இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்வதையெல்லாம் கேட்டால், உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை திரும்பி பார்க்கிறார்களோ இல்லையோ, ஒரு சில விஷயங்களை நீ உன் வாழ்க்கையில் மேற்கொண்டோம் என்ற திருப்தி உனக்கு ஏற்பட்டுவிடும். நம் வாழ்க்கையை நம் அப்பன் முருகன் சொல்வது போல் கேட்டது போல் ஆகிவிடும். அப்போது இந்த உலகத்தையே நீ திரும்பி பார்க்க மாட்டாய். ஒருவேளை இவை அனைத்தையும் நீ சிறப்பாக செய்து வரும் பட்சத்தில் உனக்கான இடம் நிச்சயம் கிடைக்கும். கண்டிப்பாக உன்னை சுற்றியவர்கள் உன்னை திரும்பி பார்ப்பது மட்டுமல்லாமல் உன்னை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடச் செய்வார்கள். தங்கமே, உச்சத்தில் இருக்கும்போது எல்லோரும் உன்னை விரும்புவார்கள். ஆனால் ஒன்று தங்கமே, வாழ்க்கையில் சூறாவளி போன்று சோதனைகள் சூழ்ந்து இருக்கும் தருணத்தில்தான் உனக்கு தெரியும் உண்மையாக உன் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்று. சிறப்பாக இருக்கும் நேரத்தில் தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள்ல, அப்போ உன்னோடு சூறாவளி என்ற புயல், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு எதிர் நிகழ்வு, உன்னை சுற்றி சோதனைகள் உனக்குள் வரும்போது, உன் வீட்டில் வரும்போது உனக்கு தெரியும் யார் உன்னிட்ட அண்டி வருகிறார்கள், யார் உனக்கு அதிக உதவி செய்கிறார்கள் என்று அப்போது நீ புரிந்து கொள்வாய். அடுத்தவர்கள் எப்படியும் ஆணவமாக வாழ்ந்துவிட்டு போகட்டும், அதையெல்லாம் நீ நியாயப்படுத்தாதே. ஆணவம் வாழ விடாது, அவர்களை வாழ விடாது, அனுபவம் வீழ விடாது தங்கமே. நிச்சயமாக என் பிள்ளை, நீ தோற்று விட மாட்டாய். நீ தோற்று விடுவாய் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் நீ எழுந்து நில். உன்னை சுற்றியுள்ளவர்களின் கண்களில் நிச்சயம் பயம் தெரியும். அதுதான் உன்னுடைய முதல் வெற்றி. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் தங்கமே. உன் முருகன் சொல்லும் அறிவுரையை மட்டும் கேட்டுக்கோ. என்றும் எதற்காகவும் நீ முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. அடுத்தவனை நாடி நீ நிற்கக்கூடாது. உனது குறைகளை மற்றவரிடம் நீ பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நீ யாரிடமும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். உனக்கு அதற்கு நான் பயிற்சி அளிக்கிறேன். உன் முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கணும். உன் உழைப்புக்கு பலன் நிச்சயம் வெற்றியாக கிடைக்கும்.
வாழ்க்கையில் மேடு பள்ளம் இன்பம் துன்பம் இல்லாமல் இருக்காது, எல்லாம் இருக்கும். இவைகளை கடந்து வந்தால்தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு வழி பிறக்கும், அதுவும் நிரந்தரமான வழி பிறக்கும். போதும் என்ற மனம் வேண்டும் தங்கமே. மனதை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் இந்த முருகனிடம் ஐக்கியமாகிவிட்டால் உன்னால் உன் மனதை கட்டுப்படுத்த முடியும். நீ நினைப்பது என்ன தெரியுமா? நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு வலி எப்போது தீரும் என்று நினைத்து கொண்டிருந்தாய். இப்படியே தான் நான் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டுமா என்று புலம்பினாய். நீ என்னை தேடி வரவில்லை, நான் தான் உன்னை வரவழைத்தேன். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ தங்கமே, நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு இந்த முருகன் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. இனி கலங்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இந்த முருகன் கைவிட மாட்டேன். நான் இருக்கிறேன் உனக்கு. நீ எங்கும் எதையும் தேடிச் செல்லவே வேண்டாம். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போதுதான் இந்த முருகனின் பிள்ளை என்னிடம் மட்டுமே உரிமையாய் கேட்பதை பார்த்து நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன், சந்தோஷப்படுகிறேன். இந்த முருகனின் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை பார்த்து நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன், வாரி வாரி வழங்குவேன். உன்னை உனக்கான வாழ்க்கையோடு வாழ வைப்பேன். வெற்றி சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் உனக்காக. அனைத்தும் உன் வாழ்வில் நாளைய விடியலில் நடக்கப் போகிறது. நாளை வியாழன் விடியல் உனக்கு அருமையான விடியலாக விடியப் போகிறது. உன் வளர்ச்சி என்பது எப்படி இருக்கும் தெரியுமா? உன் வளர்ச்சி என்பது வானில் மின்னும் நட்சத்திரமாக ஜொலிக்கப் போகிறது. உன் சிரிப்பில்தான் இந்த முருகனின் சந்தோஷம் இருக்கிறது. நீதான் என் உயிர். உன் அன்பில்தான் என் நிம்மதி இருக்கிறது. உன்னை என் கண்ணால் என் உயிராக காப்பேன். அதனால் எதற்கும் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. ஆனால் ஒன்று தங்கமே, உன்னை உயர்த்துவது எது, உன்னை வாழ்வித்து வளரச் செய்வது எது, உனக்கு புகழை தேடித் தருவது எது என்பதையெல்லாம் நினைவில் வச்சுக்கிடணும். உன் வெற்றியை கொண்டாடு, அளவில்லாமல் கொண்டாடு, தப்பில்லை. ஆனால் அதை உன் தலைக்கு எடுத்து சென்று விடக்கூடாது. உன் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் எது என்பதையும் நினைவில் வச்சுக்கோ. ஆனால் உன் தோல்வியை மனதில் பதிய வச்சு கொள்ளாதே. அது உன் தன்னம்பிக்கையை குறைத்துவிடும். உன் வாழ்க்கையில் ஏற்படும் நன்மை தீமைகளை இந்த முருகன் சீராக்குவேன். நான் உனக்கு எந்த விதமான தீமைகளையும் ஏற்பட விடவே மாட்டேன். தீங்கிழைக்கும் எதிரிகளை இந்த முருகன் நான் பார்த்து கொள்கிறேன். எதற்கும் கலங்கக்கூடாது. இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்காக இருக்கிறேன், கவலைப்படாமல் இரு, நல்லதே நடக்கும். ஆம் தங்கமே, இன்று இரவு தூங்கும் முன் நான் சொல்வதை 11 முறை கூறிவிட்டு தூங்கு. நிச்சயமாக நாளை வியாழனில் திடீர் திருப்பம் கிடைக்கும். ஆனந்த கண்ணீர் விடுவாய், அழுவாய். என் ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். தங்கமே, திருச்செந்தூர் ஆண்டவரே போற்றி போற்றி என்று 11 முறை சொல். திருச்செந்தூர் ஆண்டவரே போற்றி போற்றி என்று 11 முறை சொல். நாளைய விடியலில் நிச்சயமாக உனக்கு திருப்பம் தரும். அது உன் வாழ்க்கையை அற்புதப்படுத்தும், அதிசயப்படுத்தும். ஆம் தங்கமே, கேட்டு நிம்மதியாக தூங்கு. நான் சொல்வதை சொல்லிவிட்டு, மனமுவந்து சொல்லிவிட்டு தூங்கு. நாளைய விடியலுக்காக காத்திரு. திருச்செந்தூர் முருகனே வந்து உன் வேண்டுதலை நிறைவேற்றி தருவேன். ஓம் முருகா போற்றி போற்றி.